Hello students, 10th standard, 11th standard, 12th standard கான ஒரு முக்கியமான வீடியோ. என்னடா கல்வி விஜய் சேனல்ல போற வீடியோஸ் எல்லாமே முக்கியமான வீடியோன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உபயோகமா உள்ள தகவல்களை மட்டும்தான் கல்வி விஜய் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் முக்கியமான வீடியோன்னு சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது முக்கியமான வீடியோவா இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க, இது முக்கியமான வீடியோவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, 10th 11th 12th எல்லாருமே இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் 2026க்கு. ஒரு சிலர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா எப்ப ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் கவுண்டிங்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்ம 10th போறோம், புதுசா ஸ்கூலுக்கு போறோம், ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் படிக்க போறோம், ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அப்படி ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு வெறியோட, ஒரு ஆர்வத்தோட அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரி ரொம்ப ஆர்வத்தோட போவாங்க, ஒரு சில கேட்டகரி ஸ்கூல் மாறி இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனா, ஒரு பயத்தோட, என்னடா புது ஸ்கூல்ல போகணுமே, புதுசான ஃப்ரெண்ட்ஸோட பழகணுமே, புது டீச்சரை நம்ம ஃபேஸ் பண்ணணுமே, புதுசான ஒரு அட்மாஸ்பியர், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், இந்த மாதிரியான ஒரு சில நெருடல்களோட காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அதே ஸ்கூலுக்கே போவீங்க 11th ஸ்டாண்டர்ட், இருந்தாலும் நீங்க நினைச்ச மார்க்ஸ் கிடைச்சிருக்காது பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 10th. ஸோ நீங்க நினைச்ச குரூப்ஸ் கிடைச்சிருக்காது. ஸோ அதனால மனக்குழப்பத்துல, மனவேதனையோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க எதிர்பார்த்ததை விட அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அவங்க ஆசைப்பட்ட குரூப் அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. உங்களால நீங்க ஆசைப்பட்ட மார்க்ஸ் கிடைக்கவும் இல்லை, நீங்க எதிர்பார்த்த அந்த குரூப் உங்களுக்கு ஸ்கூல்ல கொடுக்கவும் இல்லை. ஸோ வேற வழி இல்லாம வீட்டு பக்கத்திலேயே இருக்கு, சேஃப்டியா இருக்கு, ஸோ இந்த இடத்துலதான் நம்ம போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு சில கட்டாயங்களால நீங்க விருப்பப்பட்ட குரூப் கிடைக்கல அப்படின்னாலும் கிடைச்ச குரூப்க்கு போக வேண்டி காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அதே மாதிரி 11th மார்க் குறைஞ்சிட்டு 12th போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அச்சோ நம்ம 11th சரியா படிக்கவே இல்லையே, நம்மளோட லைஃப் 12th, நம்ம 10th விட்டாலும் பரவாயில்ல, 11th விட்டனாலும் பரவாயில்ல, ஸோ 12th விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே அதோட ஒரு முழு கேள்விக்குறியா அமைஞ்சிருமே. ஸோ 12th ஸ்டார்டிங்ல இருந்தே முழுசா படிக்கணும் அப்படின்னு ஒரு முழு ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்போடும் காத்துட்டு இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சிலர் 11th மார்க் குறைஞ்சிட்டு வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட இன்னமும் திட்டு வாங்கினபடியே, சொன்னா கேட்டியா, படின்னு சொன்னோம் கேட்டியா, எந்நேரம் மொபைல் போனு அதையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா படிப்பு வந்துருமா, மார்க் வந்துருமா இப்படின்ட்டு வீட்டுல இந்நேரம் வரையுமே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற பேரண்ட்ஸ். ஸோ உங்க பையன் என்ன மார்க் வாங்கியிருக்கா, என் பொண்ணு 600க்கு 560 வாங்கியிருக்கா, உங்க பாப்பா என்ன வாங்கியிருக்காங்க இப்படின்னு விசாரிக்கிற ரிலேஷன் ஒரு சைடு. ஸோ இந்த மாதிரியான டென்ஷனோட காத்துக்கிட்டு எப்படிடா ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூல் போனாலும் பிரச்சனை, ஸ்கூல் போகாட்டியும் பிரச்சனை, வீட்டுல இருக்கவங்க நம்மள சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, அப்படியே நம்ம பேரண்ட்ஸ் சும்மா இருந்தாலும் வரக்கூடிய ரிலேஷன் வாயை மூட முடியல. ஸோ சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு மேல நம்ம தலைய பார்த்தா, என்னப்பா எவ்வளவு மார்க் எடுத்தேன்னு யாரை பார்த்தாலும் பப்ளிக் மார்க் என்ன, பப்ளிக் மார்க் என்ன, பப்ளிக் மார்க் என்ன, 10th உன் பப்ளிக் மார்க் என்னப்பா, 11th உன் பப்ளிக் மார்க் என்னப்பா அப்படின்னு கேட்கிறவங்க அடுத்து 12th பப்ளிக் மார்க் என்னன்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் 10th 11th 12th ஸோ 3 ஸ்டாண்டர்டுமே தனித்தனியா போடாம எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றதுனால ஒரே வீடியோவா போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமான அட்வைஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஸ்டடி பிளான் சொல்லலாம், மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அப்படி என்ன அர்த்தம்? நீங்க மார்க்க மிஸ் பண்ணியிருந்தாலும், நீங்க என்ன குரூப் எதிர்பார்த்திருந்தீங்களோ அந்த குரூப் மிஸ் பண்ணியிருந்தாலும், நீங்க எந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஸ்கூல் மிஸ் பண்ணியிருந்தாலும், எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், இதுவும் கடந்து போகும். அதாவது எல்லாரோட வாழ்க்கையிலையும் எந்நேரமும் சந்தோஷமும்
மகிழ்ச்சியும் என்னைக்கும் ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருக்காது. எல்லாருக்குள்ளயுமே வந்து நெகட்டிவும் வரும், பாசிட்டிவும் வரும். அந்த பாசிட்டிவ் வர்றதுக்கும் நாம தான் காரணம், நெகட்டிவ் வர்றதுக்கும் நாம தான் காரணம். ஸோ நெகட்டிவ் எதனால வருது, பாசிட்டிவ் எதனால வருது, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க திரும்ப இந்த தவறுகளை கண்டிப்பா செய்ய மாட்டீங்க. ஸோ நீங்க 10th இருந்தால், நீங்க 11th இருந்தால், நீங்க 12th இருந்தால், நீங்க போன வருஷம் நீங்க என்ன தவறு செஞ்சீங்க அப்படின்றத நல்லா யோசிங்க. 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 9th மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 9th ரீ எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. இல்லை 10th உங்களுக்கு ஆல் பாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் பாஸ் அப்படி இல்லை, பாஸ் மட்டும்தான். ஸோ மார்க்காக பிரச்சனை கிடையாது. ஸோ 10th மார்க் எடுத்துட்டு 11th வந்தவங்களும் 11th மார்க் எடுத்து 12th வந்தவங்க தான் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் யோசிக்கிற இடத்துல 10th புதுசா நியூ என்ட்ரி கொடுத்தவங்க கண்டிப்பா இவங்க எதுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல பாருங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிரச்சனையில உங்களோட மதிப்பெண்களை இழந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு நீங்க வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போகணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், டீச்சர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றது, பிடிக்காத சப்ஜெக்ட்னா பயோமேக்ஸ் எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துட்டாங்க, நான் காமர்ஸ் படிக்கணும்னு நினைச்சேன், எங்க பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி என்னை பயோமேக்ஸ் எடுக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல விதமான புலம்பல்களும் வேதனைகளும் கண்டிப்பா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. நல்லா கவனிங்க, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கின்றது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்க இருக்கிறது. இதை நான் சொல்லல, பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்னாங்க. சோ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எது நடந்தாலும் அது நல்லதா தான் நடந்திருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கணும். சோ மார்க் குறைஞ்சிருக்கா, இல்ல குரூப் நீங்க கேட்டது கிடைக்கலையா, இல்ல உங்க பேரண்ட்ஸ் இன்னைக்கு சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா, சோ எல்லாமே வந்து நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்க போறோம், சோ அந்த பாடத்துல இந்த திரும்ப நாம அந்த தவறை எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே இப்பவே இந்த நிமிஷமே உங்களோட பர்சனல் டைரியில இம்மிடியட்டா எழுதுங்க. அந்த பக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா என்னைக்குமே கிழிக்கப்படாத பக்கங்களா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதனால மார்க் போச்சு, எதனால ஸ்கூல் கிடைக்கல, யாரால நீங்க ஆசைப்பட்ட குரூப் கிடைக்கல, இது எல்லாமே நோட் பண்ணுங்க. அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மோட அந்த நெகட்டிவான செயல்கள் என்ன, எதிர்மறையான செயல்கள் என்ன, நம்ம கிட்ட இருந்த அந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். வெறும் மொபைல் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே தோத்துட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மொபைல் போன்ல வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தவனும் சென்டம் மார்க் எடுத்திருப்பான். விழுந்து 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 படிச்சுட்டு இருந்தவனும், மொபைலே யூஸ் பண்ணாம 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் புக்கும் கைமா இருந்தவனும் மார்க் குறைச்சலா எடுத்திருப்பான். சோ நீங்க டிவி பார்த்ததுனால, போன் யூஸ் பண்ணதுனால, அதனாலதான் உன் மதிப்பெண் குறைஞ்சிடுச்சா அப்படின்னா கண்டிப்பா வந்து அது மட்டும் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற திறமை ஒரு காரணம். எழுதி பார்க்கணும். இல்ல எனக்கு நான் படிச்சாவே போதும், நான் 100% நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற ஒரு கேட்டகிரி, எனக்கு மிஸ்டேக்ஸே வராதுன்னு இருக்கவங்களும் இருக்காங்க. எழுதி பார்த்தாவே நான் 10 முறை எழுதினாலும் மிஸ்டேக்ஸ் வந்தபடியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கேட்டகிரி. ஸோ உங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், எதனால மார்க் போச்சு, எந்த சப்ஜெக்ட்ல போச்சு, உங்க பக்கம் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அதை எப்படி நம்ம மாத்தணும், இது எல்லாத்தையுமே நீங்க இம்மிடியட்டா இப்பயே உங்களோட பர்சனல் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தை நீங்க ஃபீல் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து பாருங்க. அது உங்களுக்குள்ள பல மடங்கு உத்வேகத்தை கொடுக்கும். எப்படி? பல மடங்கு வெறிய கூட்டும். இத நாம சாதிச்சே ஆகணும். அதுல நெகட்டிவ் என்னன்னு எழுதிட்டு இதுக்கப்புறம் நீ என்ன சாதிக்க போற, நீ 11th போய் என்ன மார்க் ஸ்கோர் பண்ண போற, நீ 12th போய் நீ என்ன படிக்க போற, என்ன கட் ஆஃப் எடுக்க போற, உன்னோட பப்ளிக் டார்கெட் என்ன, நீ 10th எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண போற, இதுக்கு முன்ன நீ வாங்கின அவமானங்கள் என்ன, உன் வீட்டுல சுத்தி இருக்கிறவங்க உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்காங்க, உன்னோட வீட்டுல உன்னோட பெற்றோர்களே உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காங்க, உன்னோட கூட பிறந்தவங்களோட மார்க்க கம்பேர் பண்ணி எப்படி அவமானப்படுத்தியிருப்பாங்க, உங்களோட ரிலேஷனோட மார்க்ஸ மாமா பொண்ணு 590 வாங்கியிருக்கா, நீ 530 தானே வாங்கியிருக்க,
உன்னோட சித்தப்பா பொண்ணு 500க்கு 480 எடுத்திருக்கா, நீ 320 தானே எடுத்திருக்க. இந்த மாதிரி கம்பேர் பண்ற ஒரு சூழ்நிலைகள்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த ஒவ்வொரு பாதிப்பையும் நோட் பண்ணுங்க. அது எல்லாமே பாசிட்டிவா உங்களோட 2026ஆம் வருடம் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல மதிப்பெண்களா மாத்தி காட்டுங்க. அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எங்க இருக்கு? இன்னும் நமக்கு 10 மாதங்கள்ல இருந்து 11 மாதங்கள் இருக்கு. அப்படியா? கண்டிப்பா கிடையாது. இன்னும் 2 மாதங்கள்ல நீங்க பப்ளிக்க ஃபேஸ் பண்ண போறீங்க. என்னடா இது 2 மாசத்துல பப்ளிக் எக்ஸாமா? கொஸ்டினா இருக்கா? கண்டிப்பா. பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் தான் உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ். ஃபர்ஸ்ட் மிட்டம் இல்லையா? ஸோ மந்த்லி எக்ஸாம் இல்ல யூனிட் எக்ஸாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லயும் என்ன டார்கெட் எடுக்கணும் அப்படின்னு அச்சீவ் பண்ணணும் கோல் வைங்க. இப்பயே குவார்டர்லியில என்ன மார்க் வாங்கணும், இப்பயே ஆஃபர்லியில என்ன மார்க் வாங்கணும் நம்ம டார்கெட் வைக்க வேண்டாம். நம்மளோட டார்கெட் என்ன? ஃபர்ஸ்ட் மிட்டம்ல என்ன டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண போறோம்? இம்மிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. உங்க நேம் என்ன? நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க? நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்? 10th 11th 12th உங்களோட டார்கெட் என்ன? அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதவர்கள் யாருமே கிடையாது. உடல் ஊனமுற்றவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்கெல்லாம் சாதிக்கும் பொழுது கடவுள் அருளால எல்லா உறுப்புகளும் நல்லா கொடுத்து நாம ஏன் சாதிக்க முடியாம போச்சு? ஏன்னா உறுப்புகள் இருக்கும் பொழுது அந்த உறுப்புகளோட அருமை தெரியவில்லை. வாழ்க்கையோட அற்புதம் என்னன்னு புரிஞ்சுக்கல. அதனால இதுக்கும் மேல தவறு செய்யாம உங்க பக்கம் என்ன தவறு இருக்குன்றத மட்டும் யோசிச்சு இம்மிடியட்டா அந்த குறைகளை எல்லாமே நோட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை நீங்க தூங்க போகும்போது பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில 4:30 மணிக்கு எழுந்து படிக்கலன்னா என் பேர் விஜயலட்சுமி கிடையாது. வாழ்க்கையில எல்லாருக்குள்ளயும் ஒரு லட்சியம் இருக்கணும். என்னோட லட்சியம் யூடியூப்ல பெரிய அளவுல சாதனை படைக்கணும். நிறைய மாணவர்கள் பெரிய அளவுல பணம் வாரி கொட்டிக்கணும்லாம் கிடையாது. அது வரது வரட்டும், கடமையை செய்வோம், பலன் தானா வரட்டும். ஆனா பல லட்சம் மாணவர்கள் நம் பின்னாடி வந்து நிக்கணும். கல்வி விஜி சேனல் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமா வளரணும். எல்லா மாணவர்களும் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேனல்ல நம்ம சேனல் மாறணும். சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா? பின்னாடி இருந்து முதுக தட்டி கொடுத்துட்டு ஓடு ராஜா ஓடு, உன்னால முடியும், நீ சாதிப்பேன்னு உன்னை தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம்? அதுக்குதான் இந்த விஜயலட்சுமி இருக்கேன். சோ கல்வி விஜி சேனல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு குழந்தையோட வருத்தத்தையும் வேதனையும் அவங்களோட ஆதங்கத்தையும் துடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவாஸ் தான் இனிமே வரும். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10th வாட்ஸ்அப் சேனல், 11th வாட்ஸ்அப் சேனல், 12th வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இம்மிடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லெசன் வைஸும் வரும். ஃபர்ஸ்ட் மிட்டம்கான இம்பார்ட்டன்ட்டும் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வெறும் தோராயமா ஒரு 70% கொடுத்துட்டு இதை மட்டும் படிங்கலாம் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன ஒவ்வொரு லெசன்ல கொடுக்குறோமோ அது அப்படியே உங்களுக்கு பப்ளிக் வரையும் நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். அந்த ஒவ்வொரு லெசன் நீங்க படிச்சாவே பப்ளிக் வரையுமே நீங்க சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நீங்க என்ன டார்கெட் எடுக்க போறீங்க? அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல விட்டர 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல விட்டர 2025 ஆகஸ்ட் மந்த் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நம்ம பிடிக்க போறோம். எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ் அதுவும் நன்றாக நடக்க இருக்கிறது. அதில் உங்கள் மதிப்பெண்கள் கண்டிப்பாக பல மடங்கு கூடிக்கொண்டே போக இருக்கிறது. ஸோ கவலைப்படாதீங்க. உங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் இருக்கும், நாங்களும் இருக்கோம், உங்க பேரண்ட்ஸும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், யாரோட பேரண்ட்ஸ்லாம் உங்களை இப்ப வரையுமே குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, பேரண்ட்ஸ் மேல கோவப்படாதீங்க. அந்த ஒரு பேரண்ட்ஸ் உங்க மேல கேர் எடுக்கலன்னா இந்த உலகத்துல அந்த பேரண்ட்ஸ் இல்லாத இடத்துல வேற யார் உங்க மேல அக்கறை எடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. சோ அந்த பேரண்ட்ஸோட கோபம் நியாயமானதா அப்படின்னா 1000 மடங்கு நியாயமானது. ஒவ்வொரு தாய் தந்தையரும் தன்னோட குழந்தைய வாழ்க்கையில லட்சியத்தோட ஜெயிச்சிட மாட்டானா? அவன் நினைச்ச மதிப்பெண்களை எடுத்துட மாட்டானா? வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்காந்துட மாட்டானா? அதுக்கான ஒரு 10th 11th 12th மார்க் எடுத்துட மாட்டானா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் உங்களுக்கு வழி நடத்துறாங்க.
சோ அவங்க சொல்ற விதம் வேணா சரியில்லாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு பெற்றோரோட அன்பு ஒவ்வொன்றுமே பரிசுத்தமானது. அதை புரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் கோவப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல பேரண்ட்ஸ் அதிகபட்சமா கோவப்படுவாங்க. அவங்க கிட்ட பேசுங்க, சொல்லி புரிய வைங்க. தப்பு நடந்துச்சுப்பா, தப்பு நடந்துச்சம்மா, நான் சரியா படிக்காம விட்டுட்டேன், கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிருக்கலாம், நிறைய எழுதி பார்த்திருக்கலாம், ஸ்கூல்ல நடந்த முதல் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, ஆஃபலி இதுலயே நல்ல மதிப்பெண்கள் நான் வாங்கியிருக்கலாம், அங்கேயே நிறைய தவறுகள் பண்ணிட்டேன், புத்தி தடுமாறி போகக்கூடாத தீய வழியிலெல்லாம் போயிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு கிளாஸ கவனிக்காம, ஸ்கூல் விட்டா நேரா வீட்டுக்கு வராம கடைகள்ல நின்று சாப்பிடுறது கொள்றதுன்னு சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு வந்து என்னோட படிக்கிற நேரத்தெல்லாம் இழந்துட்டு, நீங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்காம, எழுதி பார்க்காம, எக்ஸாம் டைம்ல காலைல எழுந்து படிக்காம, இப்படியெல்லாம் நான் பண்ணதெல்லாம் தவறு, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான என்னோட வாழ்க்கையில முழு கவனத்தோட கரெக்டா வழி நடத்துற ஒரு நல்ல ஒரு மனுஷனா என்னோட வாழ்க்கைய நான் என்னால வழி நடத்திக்க முடியும், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு சப்போர்ட்டிவா இருங்க, இனி உங்களோட பேச்ச கண்டிப்பா கேட்பேன். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கையிலையும் சாரி கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கிறவன் தான் வாழ்க்கையில மேல மேல வருவான். சோ நான் பண்ணதெல்லாம் கரெக்ட், என் பக்கம் எந்த தவறும் இல்லை அப்படின்னு ஈகோவோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க ஈகோவோட நிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து பெரிய பெரிய அடிகள் தான் வருமே தவிர கண்டிப்பா வெற்றி என்ற கனி உங்களால எட்ட முடியாது. சோ முதல்ல நீங்க கீழ்ப்படிய வேண்டியது உங்க பெற்றோர்களுக்கு, அதுக்கு அடுத்தது உங்களோட ஆசிரியர்களுக்கு, அதுக்கு அடுத்தது கீழ்ப்படிய வேண்டியது கல்வி விஜி சேனல்ல நடத்துற விஜயலட்சுமிக்கு. கீழ்ப்படிவீங்களா? நம்ம சொன்னா கேட்பீங்களா? நீங்களாம் நம்ம ஃபேமிலின்னு நினைக்கிறேன், நீங்களாம் என்னோட குடும்பம் நினைச்சிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசுறது போனை பார்த்துதான் பேசிட்டு இருக்கேன், ஆனா இந்த போனுக்கு பின்னாடி எத்தனை ஜீவன்கள் ஆதங்கத்தோட விஜிமா, விஜி மேம், ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் பொழுது என் உடல்ல 1000 பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருடங்களா நோயால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும் பொழுது கடவுள் இதற்காகத்தான் நம்ம இன்னுமே நல்லபடியா வச்சிருக்காரு போல இருக்கு. நமக்கு இன்னும் நிறைய இந்த உலகத்துல வந்து நம்மளோட கடமை நிறைய இருக்கு, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய உதவி செய்ய கிடக்கு, இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இந்த பூலோகத்துல இருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி என் தலைமையில வச்சிருக்கீங்க. இத்தனை ஒரு பொறுப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கும் மாணவர்களாகிய மாணவ செல்வங்களுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெரிய நன்றி. அதை விட முக்கியம் நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றீங்க, எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த நேரம் உங்ககிட்ட சொல்லணும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா அப்பான்னு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அம்மா இல்லாம அப்பா இருப்பாங்க, ஒரு சிலருக்கு அப்பா இல்லாம அம்மா இருப்பாங்க, ஒரு சிலருக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் அத்தை இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, ஏதாவது ஒரு உறவு கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவும் அப்பாவும் இல்லாத அனாதை ஆசிரமத்துல இருக்க ஒவ்வொரு மாணவ குழந்தைகளும் எவ்வளவு ஆதங்கத்தோட இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு கட்டி கொடுக்குற அம்மா இல்லையேன்னு ஏங்க மாட்டாங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தா ஈவினிங் பையன் காத்துக்கிட்டு இருப்பானே ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து கொடுக்குற அப்பா இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்க மாட்டாங்களா? சோ அடிக்கிறதுக்கு அம்மா வேணும், கண்டிக்கிறதுக்கு அப்பா வேணும் எதிர்பார்க்கிற எவ்வளோ குழந்தைங்க மத்தியில இன்னைக்கு நம்ம கண்கள் போல நம்ம அம்மாவும் அப்பாவும் கொடுத்த கடவுளுக்கு நம்ம கோடி நன்றி சொல்லணும் இல்லையா? சோ அந்த பெத்தவங்க மேல கோவப்படலாமா? நியாயமாகுமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இந்த நிமிஷம் வரையும் உங்க பேரண்ட்ஸ் மேல கோவத்தோட இருக்கீங்க? தயவு செஞ்சு பெத்தவங்க கிட்ட கோவப்படாதீங்க. நீங்க கடவுளை நேர்ல பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு உயிர் கொடுத்த கடவுள் உங்களோட அம்மாவும் அப்பாவும், முதல் அவங்க பாதங்களை தொட்டு வணங்குங்க. நீ டெய்லி உட்காந்து அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறியோ இல்லையோ, ஆனா அவங்களோட வார்த்தைகளை எதிர்த்து பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன் மார்க் போச்சு, நம்ம கிட்ட என்ன குறைகள் இருந்தது, நம்ம ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்படுறோம்? டீனேஜ்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு தூக்கம், ஒரு சோம்பேறித்தனம், ஒரு சிடுசிடுப்பு, இது எல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கோச்சிங் சென்டர்ல கரெக்டா அந்த 10th 11th 12th 9th படிக்கிற பிள்ளைங்க, அந்த 4 years படிக்கிற பசங்க, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரே சிடு சிடுன்னு எரிஞ்சு விழறான், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சாப்பிட்றதே கிடையாது, நேரங்கட்ட நேரத்துல
லேட்டா எழுந்துக்கிறான், படிக்கிறதே கிடையாது, நம்ம எது சொன்னாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதையே கிடையாது, ஆனா நீங்க சொன்னா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, அம்மா அப்பா சொல்லாத வார்த்தைக்கு நம்ம வார்த்தை கட்டுப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கல்வி விஜி சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் கண்டிப்பா இந்த விஜய் ஆண்டியோட பேச்சை கேட்பீங்க நான் நம்புறேன். நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்ட்டியா பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி, மேமா பார்த்தீங்கன்னா மேம், டீச்சரா பார்த்தீங்கன்னா டீச்சர். நீங்க எப்படி வேணா பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை உங்க கையில இருக்குங்கடா செல்லங்களா. வாழ்க்கை எங்கேயுமே போயிடல. நம்மள கைய மீறி போல. ஒரே ஒரு அடி தான் வாங்கியிருக்கோம். அந்த ஒரு அடிய நம்ம எப்படி திருப்பி பதிலடி குடுக்கணும்னா, நம்ம மார்க்ஸா குடுக்கணும். நம்மளோட கேரக்டரா குடுக்கணும். நமக்குள்ள அந்த மாற்றங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லிட்டாங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு, ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு உங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்ல செல்லங்களா? அந்த மாரி பயமுறுத்துறதும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நான் ஸ்கூல் ரீஓப்பன் டேட்ட பத்தி நான் அனௌன்ஸ்மென்ட் எதுவும் சொல்ல. ரிசல்ட்டுக்கு கூட அனௌன்ஸ்மென்ட் டேட்ட பத்தி நான் எந்த ஒரு வீடியோவும் போடவே இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு பிள்ளைங்கள பயமுறுத்துனாவே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் நேரடியா பிள்ளைங்ககிட்ட சொல்லிடணும். இப்படி தலைய சுத்தி மூக்கு கிட்ட வந்து கைய வைக்கிறதெல்லாம் பிடிக்காது. அப்படி வந்து தம்ப்நெயில்ல வந்து தப்பா ஒரு தம்ப்நெயில குடுத்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா வேற கன்டென்ட் போடுவாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும். வீடியோ ரீச் கிடைக்கணும். அது தவறு. நேர்மையான முறையில சம்பாதிச்சா மட்டும் தான் அது நல்ல வழிக்கு உதவும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. கல்வி விஜய் சேனல்ல நான் எந்த விஷயத்த உங்களுக்கு நான் அட்வைஸா சொன்னாலும் அதை உங்களோட ஒரு ரிலேட்டிவ்ஸா, ஒரு கார்டியனா நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிட்டு கண்டிப்பா நல்லா மாறி நல்லா படிப்பீங்க நான் நம்புறேன். கான்பிடென்ட்டா இருங்க. எங்க போச்சு மார்க்கு? உங்களுக்குள்ள இருக்கு திறமை, திரும்பி மேல தூக்கிட்டு வருவோம். புரியுதுங்களா? கண்டிப்பா நம்மால முடிப்போம். கண்டிப்பா நம்மால சாதிக்க முடியும். நீங்க நினைச்சா சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? திட்டமிடுவோம், சாதிப்போம். கண்டிப்பா நம்மால முடியும். எல்லாருக்குள்ளயுமே திறமைகள் ஒளிஞ்சு கிடக்கு. அந்த திறமை என்னன்னு தேடுங்க. நீ 12th வந்தாச்சு, இதுக்கப்புறமும் தூங்கி கிடக்காத. நீ தூங்கியே கிடந்தனா உன்னோட வாழ்க்கையும் தூங்கிடும். உன்னோட வாழ்க்கை இருளாயிடும். உன்னோட படிச்சவங்க நல்ல வேலைக்கு போய் பல மடங்கு ஊதியம் வாங்கி அவங்க காரு, பங்களா அப்படின்ட்டு பெரிய அளவுல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எதிர்க்க நீ என்ன பண்ணுவ? எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வீலர் கூட வாங்க முடியாம சைக்கிளை மிதிச்சுட்டு போகணும், இல்லையா பஸ் பிடிச்சிட்டு போகணும், இல்லையா கடன்ல டியூல ஒரு பைக்கை வாங்கி அதில் ஓட்டிட்டு போகணும், இல்ல செகண்ட் ஹேண்ட் வண்டியில ஓட்டிட்டு போகணும். சோ இதெல்லாம் நமக்கு வேணுமா? மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. நான் இப்ப கூட யாரோட கம்பேர் பண்ணல. எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கு. நான் சொல்ற ஒரே அட்வைஸ், உனக்குள்ள திறமைய நீ வெளியே கொண்டு வா. 100க்கு 100 வாங்கினவனா திறமைசாலி, 100க்கு 60 எடுத்தவன் முட்டாள் அப்படின்ற ஒண்ணு கிடையாது. ஆனா என்ன படிக்கிறியோ அதை நல்லா புரிஞ்சு படி, ஆர்வத்தோட படி, திட்டமிட்டு படி. இன்னைக்கு இதை படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு 3 சப்ஜெக்ட் எடுக்கிறேன், இந்த 3 சப்ஜெக்ட்ல சயின்ஸ்ல ஒரு 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கிறேன், மேக்ஸ்ல ஒரு 7 சம்ஸ் போட்டு பார்க்கலாம், இங்கிலீஷ்ல ஒரு பேரா எழுதி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியா இருந்தா ஒரு 5 ஈக்குவேஷன் போட்டு பார்க்கலாம். புரியலையா? யூடியூப்ல யாரெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடத்துறாங்களோ அதெல்லாம் கவனிங்க. இல்லையா உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. இல்ல பயாலஜியா டயக்ராம் வரைஞ்சு பாருங்க. எக்கனாமிக்ஸா 2 டீடைல் எடுத்து ஒரு நாளைக்கு படி. இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கா ஒரு நாளைக்கு ஒரு டீடைல் படி. வாரத்துல 5 டீடைல் 6 டீடைல் முடிச்சிடலாமே. யோசிச்சு பாருங்க குட்டிங்களா. உங்களால முடியாதா? இந்த மாதிரி நீங்க திட்டமிட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி சொன்னா கேட்டிருக்கீங்களா? 23 நிமிஷம் போயிட்டு இருக்கு இப்ப வீடியோ லென்த்தியா தான் போகுது. ஆன்ட்டி போடுற வீடியோஸ் எல்லாமே லென்த்தியா தான் போகும். வீடியோ ஓடணுன்றதுக்காக கிடையாது. ஏன்னா எமோஷனலா பேச ஆரம்பிச்சா அங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன். இல்ல பரவாயில்ல பேசுங்க ஆன்ட்டினா கண்டிப்பா பேசுறேன். என்னோட அனுபவம் உங்களோட மதிப்பெண்கள். அதுக்கு சத்தியமா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். உங்களை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. 2025ல இருந்து 2026ஆம் ஆண்டு வரையும் அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எல்லா மாணவர்களும் 100% நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் லைஃப் லாங். கல்வி விஜய் சேனல்ல நம்பி வந்த குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல எல்லா மாணவ செல்வங்களும் பெரிய அளவுல சாதிக்கணும், திறமையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அதை விட முக்கியம் உங்களோட பெற்றோரோட பேச்சை கேட்டு நல்ல வழியில நடந்துக்கணும்.
அதை விட முக்கியம் ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாமே இருந்தா உங்களை விட சாதனை புரியவங்க யாரா இருக்க முடியும் சொல்லுங்களா? கண்டிப்பா சாதிக்க முடியும். நீ டாக்டர் ஆகணுமா, நீட் ஆகணுமா? சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அது என்ன பயோமேக்ஸ் எடுத்துட்டா எல்லாருமே நீட் தான் போய் எழுதணுமா? எழுதலாம், தவறு கிடையாது. ஏன் அந்த நீட்டை தோல்வி அடைஞ்சுட்டா ஏன் தவறான முடிவு எடுக்கிறீங்க? ஏன் மனசொடைஞ்சு போறீங்க? திரும்ப எழுதுங்க. உங்களால முடியும் இல்லையா? அதுல விருப்பம் இல்லையா? அப்ப அதை விட்டுட்டு வேற என்ன சப்ஜெக்ட் நீங்க எடுத்து படிக்கணுமோ படிங்க. சோ படிக்கணும்னு ஆசைப்படுறது தவறே கிடையாது. ஆனா அந்த படிப்பை கண்டு பயப்படுறதும், தவறான முடிவுகள் எடுக்கிறதும், கோழைத்தனமா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறதும் தான் முட்டாள்தனம். சோ நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய். உன்னை நீ பலவீனன் என்று நினைத்தால் நீ பலவீனன், நீ திறமையானவன் என்று நினைத்தால் நீ திறமையானவன். ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்தவர்கள். கண்டிப்பாக நீங்க சாதிப்பீர்கள். சோ நீட் எக்ஸாம் எழுதுறவங்களும் எழுதுங்க. இல்ல எனக்கு சயின்ஸ் ரிலேட்டடா படிக்க பிடிக்காது, நான் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க போங்க. இல்ல எனக்கு இன்ஜினியரிங்கும் பிடிக்காது, எனக்கு சயின்ஸ் ரிலேட்டடும் வேண்டாம், நான் ஆர்ட்ஸ் குரூப் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க. சோ எந்த பக்கம் போனாலும் தோல்வி வந்தா அதுல இருந்து எப்படி மேல வரணும் அதை மட்டும் கத்துக்கோங்க. இல்லையா, கல்வி விஜி சேனல்ல என்னோட மூச்சு இருக்கிற வரையும் இதே மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க பேக் வாங்க மாட்டீங்க, பல மடங்கு ஃப்ரண்ட் தான் போவீங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன். ஆனால் தோல்வியுற்றவனுக்கு அடுத்த படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி தான். சோ தோத்தவன் தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா அதற்கான முயற்சி அவன் எடுத்துட்டு இருக்கும் பொழுது தோல்விக்கு அடுத்த படியே வெற்றி என்ற படிதான். அந்த வெற்றின்ற படிய எல்லாரும் எளிமையா அடைஞ்சு பெரிய அளவுல வாழ்க்கையில சாதிச்சு நல்ல ஒரு மதிப்பெண்களை எடுத்து இந்த சமுதாயம் முன்னாடி நீங்களும் கௌரவத்தோடும் சந்தோஷத்தோடையும் நலமோடு வாழணும்ட்டு கடவுளை பிரார்த்திக்கிறேன். அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.